வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் பயங்கரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ரோஹினி ஒரு பயங்கரமாக ட்விஸ்டப் பண்ணி இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லி முத்து அண்ணாமலையை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட போகிறாங்க. அந்த நேரத்தில் ஓகேன்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாங்க, அப்பா கிறிஷோட அம்மா வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, அது வரலடா, அது ஏதோ ஊரில் இருக்காங்க போல், அவங்க வீடியோ கால் பண்ணதுக்கப்புறம் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அம்மா அப்போ அவங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, பொண்ணு வந்து கண்ணாடிலாம் போட்டு மாஸ்க்லாம் போட்டு வீடியோ கால் ஏதோ வெளியூர் மாதிரி இருக்குது, அப்படியே வீடியோ கால் பண்ணிட்டு இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களாப்பா, சரி 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 சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து இந்த ஃபோனை ஸ்டோரேஜ்லாம் நிறைய இருக்குது, தேவையில்லாத ஃபோட்டோ நம்ம டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபோட்டோவும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இதோட ஃபோட்டோஸ்லாம் வருது. ஓகே, இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணுறோம், தேவையில்லாத நமக்கு எதுக்கு, ஏன்னா இந்த ஃபோனோட உண்மை திருடினது யாரு, இந்த உண்மைலாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் ஒன்று ஒன்றா டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து மீனா பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஏங்க எதுக்குங்க டெலிட் பண்ணுறீங்க, அவங்க எதை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க, நம்ம டெலிட் பண்ண எப்படிங்க, நம்ம அனுப்பிவிட்டால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சரின்னு சொல்லி முத்து வந்து ஃபோட்டோஸ்லாம் மீனாக்கு அனுப்பி விடுறாங்க. மீனா வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி மீனா வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா வந்து கூப்பிட்றாங்க, ஏய் மீனா எங்கே இருக்க, சீனவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து அண்ணாமலை வந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. சரி என்ன மெசேஜ் வந்துன்னே இருக்குது, என்னடா வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி மீனோட ஃப்ரெண்டு யாராச்சும் மெசேஜ் பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்பவும் பார்த்தா மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துட்டே இருக்குது, ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்த உடனே வித்யாவோட இந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ்லாம் அந்த வீடியோ காலில் வந்த மாதிரி இருக்குது. என்னடா இது, அந்த நம்ம இதை எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் இந்த கிறிஷோட அம்மா இதே பேக்ரவுண்டில் வச்சு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ இதில் வேறு எதுவும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ முத்துவை கூப்பிட்றாங்க, முத்து இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அப்போ இந்த ஃபோட்டோ காமிச்சு அந்த பொண்ணு அந்த கிறிஷோட அம்மா சொன்னால அவங்க வந்து இதே பேக்ரவுண்டு இதே ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுப்பா பின்னாடி, அப்படியே இதே கலர் தான், இதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அது வேற பொண்ணு பேசிடுச்சுப்பா, இதே மாதிரி எப்படி வேற இடம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் கிளியராக பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாப்பா நான் கிளியராக பார்த்தேன், எனக்கு டவுட்டு, அதனால தான் உடனே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களாப்பா, சரி சரி நம்ம வித்யா கிட்ட கேட்டாலே எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.